அடையாளக்கல் பற்றிய கதை இதோ. ஒரு காலத்தில் பல்லவரம் என்றொரு அழகிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் அதன் வளமான நிலங்களுக்காகவும் அமைதியான மக்களுக்காகவும் பெயர் பெற்றது. ஆனால் அந்த ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அதன் எல்லைகள் எங்கே தொடங்குகின்றன எங்கே முடிகின்றன என்பது யாருக்கும் தெரியாது. இதனால் பக்கத்து நாட்டு அரசர்கள் அடிக்கடி நிலத்தின் மீது உரிமை கோரி போர் தொடுத்து வந்தனர். பல்லவரம் மன்னர் இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண விரும்பினார். தன் ராஜ்யத்தின் எல்லையில் ஒரு அடையாளக் கல்லை நட வேண்டுமென்று முடிவு செய்தார். ஆனால் அந்த கல் சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. அது காலத்தால் அழியாததாகவும் எல்லோராலும் போற்றப்படுவதாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் மன்னரின் கனவில் ஒரு ஞானி தோன்றினார். மன்னா, நீ தேடும் அடையாளக்கல் உன்னிடமே இருக்கிறது. உன்னுடைய மக்களின் ஒற்றுமைதான் அந்த கல் என்றார். மன்னர் விழித்துக் கொண்டார். கனவின் பொருள் என்ன என்று யோசித்தார். மன்னர் உடனடியாக தன் ராஜ்யத்தின் கலைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விவசாயிகளை அழைத்தார். அவர், நாம் ஒரு அடையாளக் கல்லை உருவாக்க வேண்டும். ஆனால் அது வெறும் கல்லால் ஆனது அல்ல. அது நமது மக்களின் உழைப்பாலும் அன்பாலும் ஒற்றுமையாலும் உருவானதாக இருக்க வேண்டும் என்றார். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு சிறந்த கலைஞர் அல்லது சிற்பி வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு பெரிய கல்லை வடிவமைக்கத் தொடங்கினர். ஒரு பக்கம் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களின் உருவத்தை அதில் செதுக்கினர். இன்னொரு பக்கம் கலைஞர்கள் தங்கள் ஓவியங்களை வரைந்தனர். சிற்பிகள் தங்கள் திறமையால் ராஜ்யத்தின் பெருமைகளை அதில் பொறித்தனர். 3 மாதங்கள் கழித்து அந்த அடையாளக்கல் தயாரானது. அதில் ராஜ்யத்தின் வரலாறு, மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் இயற்கையின் அழகு என அனைத்தும் செதுக்கப்பட்டிருந்தன. இது வெறும் கல் அல்ல, அது பல்லவரம் மக்களின் ஒற்றுமையின் சின்னம். அந்த கல்லை ராஜ்யத்தின் எல்லையில் நட்டபோது பக்கத்து நாட்டு மன்னர்கள் அதை பார்த்து வியந்தனர். இந்த கல்லை எந்த போரினாலும் வீழ்த்த முடியாது. இது மக்களின் அன்பால் உருவானது என்று உணர்ந்தனர். அன்றிலிருந்து பல்லவரம் ராஜ்யத்தின் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டன. அந்த ராஜ்யத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. பல்லவரம் மன்னர் தன் மக்களின் ஒற்றுமையே ஒரு ராஜ்யத்தின் மிகச் சிறந்த அடையாளம் என்பதை உலகுக்கு உணர்த்தினார்.